வணக்கம். தினம் ஒரு டிஷ் நம்பர் 45 கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். கொள்ளில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப உதவும். வெயிட் குறைக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ரசம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா கொள்ளு தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. வழக்கம் போல் ரசத்துக்கு தேவையான புளி, தக்காளி, பூண்டு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுதான் தேவையான பொருட்கள். இது ஒன்றொன்றும் நான் யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல் கடுகு போட்டுட்டு, கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ஜீரகம் நம்ம கொஞ்சம் சேர்க்குறோம். ஜீரகம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கிட்டு அதை சேர்த்துட்டு, கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காய பவுடரை இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துட்டு, தக்காளி ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த தக்காளியை இதில் போட்டு லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் அப்படியே மசியணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த பெருங்காய பவுட்ரு எப்போதுமே இந்த ரசம் சாம்பார்லாம் வைக்கும்போது நமக்கு பெருங்காய பவுட்ரு சேர்க்குறது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அண்ட் புளி தண்ணி, நம்ம நெல்லிக்காய் சைஸு புளி தான் நான் எடுத்து திக்காக கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருங்க. இது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, நீங்கள் மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் இதை கொதிக்க விடுங்க. லைட்டாக நம்ம உப்பு ஏன் சேர்க்குறோன்னா தக்காளி சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக தான். அதை சேர்த்துட்டு நீங்கள் கலக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் அந்த புளி வாசனை போகிற அளவுக்கு வெந்துட்டுருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம மிக்சியை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைக்க போகிறோம். கொள்ளு 2 ஸ்பூன் போட்டுட்ருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அடுத்தது வாசனைக்காக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் ஒரு கொஞ்சம் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு, காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா அதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகோட காரம் இருக்குது. பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, நான் என்ன மாதிரி நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த பேஸ்ட் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். அதை இந்த கொதிச்சிட்ருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த கழுவுற மிக்சி தண்ணியை மட்டும் ஊற்றி நீங்கள் கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம். பூண்டு, கொள்ளு எல்லாமே பச்சையாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால அது கொதித்து லைட்டாக பச்சை வாசனை போகும். அதே மாதிரி புளி வாசனையும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல கொதிக்க விடுங்க. நல்லாவே பச்சை வாசனை போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நொரை கட்டி வரும் பாருங்கள். அது ஒரு கொதியெல்லாம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் ரசம் கொதிக்கக்கூடாது. ஸோ நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா தண்ணியை விளாவணும். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும், நொரை கட்டி வரும் அந்த ரசம். அப்போ நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியது தான், ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த கொள்ளு ரசம் ரொம்பவே நல்ல ஒரு சத்தான ஒரு ரசம். ரசம் செய்ய போகிறோம், அதை கொள்ளு சேர்த்து செய்யும்போது நமக்கு இன்னும் கூடுதலான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.